வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்ம தொடர்ந்து மார்கழி மாத பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பல பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிவுக்குமே உங்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல கமெண்ட்ஸு, நல்ல வியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதோட தொடர் பதிவுகளை நம்ம முதல் வந்து மார்கழி மாதத்தில் என்ன நல்லா செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மார்கழி 1க்கு என்ன திருப்பாவை, திருமவாய், மார்கழி 2 கோடுக்குண்டானது, ஒவ்வொன்று சிறப்பு தகவல், அப்புறம் அனுமன் ஜெயந்தி, ஒவ்வொரு நாளோடும் நம்ம பெருமாளோட சம்பந்தப்பட்ட ஆழ்வார்கள், அவர்களோட சம்பந்தப்பட்ட அடியவர்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்படி இருக்கிற ஒவ்வொரு பதிவுலையுமே வந்து இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இன்று ஒரு தவசுதாமா யூடியூப் சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு மார்கழி 8வது நாளுக்கு உண்டான திருப்பாவை, திருவம்பாவை மற்றும் சிறப்பு தகவலாக நாம் சொல்ல இருக்கிறது வந்து சென்னை கபாலீஸ்வரர், அதாவது மயிலாப்பூரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கபாலீஸ்வரர் ஆலயம் தான். ஆனால் அங்கே ஆதிகேஸ்வர பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் கோவில் குளத்தில் எழுந்தறி அருள் பாலிக்கிற பேராக பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிறப்பு தகவலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க திருவம்பாவை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்த்துட்டு போகலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவா ஆழியன் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கோழி கூட சிலம்பிடுச்சு. அதாவது பொழுது புணர்வது அந்த காலத்துலலாம் சேவல் கூவும், கோழி கத்தும், அதை வச்சு பொழுது புலர்ந்துருச்சு 3:30க்குன்னுவாங்க. கோழி இதாயிடுச்சு. குருவிகள், சிற்றறிவு அனைத்து ஜீவராசியும் அதது வேலையை செய்ய போயிடுச்சு. இயம்பும் அதது வேலையை செய்ய போயிடுச்சு. வெண்சங்கு எங்கும் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சங்குநாதம் கேட்குது. பரம்பொருளை பற்றி எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சத்தமும் கேட்கலையா, உனக்கு ஒரு பாட்டு கூடவா கேட்கல, எல்லாரும் பஜனை பாட ஆரம்பிச்சு வீதி வழியாக போய்கிட்டே இருக்காங்களா. இதெல்லாம் கேட்குது எங்களுக்கு, அப்படி என்ன உனக்கு கேட்காத அளவுக்கு உனக்கு உறக்கம் வருது அப்படின்னு மாணிக்கவாசகர் அழகா கேட்கிறாரு. அப்புறம் எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, அதாவது உலகத்துக்கே பரஞ்சோதியாய் அப்படி நின்ன சிவபெருமானை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ இது கஷ்டப்படுற, நீ எழுந்து வா அப்படின்னு தோழிக்கிட்ட சகலமா உரையாடி இருப்பாரு. வாங்க திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசனம் 8 பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்து காண்மிக்கும் உள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகவிட்டு மாமுனி வாய்வான் மறைத்தது கண் வானரத்திலே மேல்வான் பறந்து விட்டார் பூவானம் காய்ந்தது போலே கூவான் குயில் குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதிகாலை பொழுது புலரும்போது அது எப்பவுமே வந்து எப்படின்னா கரு சிவத்தில் இருக்கும். கீழ்வானம் வந்து கரு சிவத்தில் தான் இருக்கும். அந்த கீழ்வானமே என்னவாயிடுச்சா, வெள்ளென்று மாறிடுச்சா. வெள்ளன்னா என்ன, வெள்ளையா. அது எப்போ ஆகும், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம கோவிலுக்கு போனோம். இப்போ சூரியன் கூட உதித்துருச்சு, நீ இன்னும் ஏஞ்சிக்கலன்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, எருமை சிறுவீடு மேய்வான். அதாவது பொழுது புலர்ந்தோன்னா மாடுகள்லாம் மேய்க்க கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அப்படி மேய்க்க கூட்டிட்டு போகும்போது முதல்ல பசுமாடு போகும், பின்னாடிதான் எரும மாடு போகும். ஏன்னா எரும மாடு கொஞ்சம் பந்தமான பிராணி. நம்மளே கூட கோபத்துல பாரு எரும மாடு மாதிரி மெதுவா வரிய பாஸ்தாவான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க. அந்த எரும மாடு கூட சிறுவீடுக்கு போயிருச்சு, ஆனா நீ என்ன பண்ற, ஒன்னும் ஏஞ்சிக்கல. அது மட்டும் இல்ல பாரு, என்கிட்ட இருக்கிற மிகக்குள்ள பிள்ளைகளும் என்கிட்ட இருக்கிறவங்கள கூட என்ன சொல்றாங்க, போவான் போகின்றாமை போகாமல் காத்து. என் கூட வந்தவங்க எல்லாம் போய் வா வா போய் எம்பெருமான் நாராயணா பார்க்கணும், ஆனா நான் அவங்களெல்லாம் என்ன சொல்றேன், போவாம காத்து வச்சிருக்கீங்க. உன்னை கூவான் வந்துன்றவா, இவ்வளவு வந்துருவா, வெயிட் பண்ணி இவ்வளவு சேர்த்து கூட்டிட்டு போவோன்னு சொல்ற. ஏன்னா நீ சாதாரண ஆளா இல்ல, நீ கோதுகலம் உடைய பாவாய், கோதுகலம் பாவை உடைத்தவள். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை எப்படி பாவாங்க, மாவை பிளந்து, அதாவது சி என்ற ஒரு அரக்கனை குதிரை உடைவம் வந்து எடுத்து கம்சன் அறப்புறாரு. அப்ப அதை வாயை பிளந்து அதை வந்து கொன்ற மாவீரன் அவரை வந்து பாடி பறைத்தொழ வேணாமா, சீக்கிரம் ஏஞ்சுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நாம சிறப்பு தகவல்ல பேயாழ்வார் என்னடா பேரே வந்து இப்படி இருக்கேன்னா, முதல்ல அவரோட அவதாரம், அவரோட இது எப்படி நடந்ததுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம்.
இவர் வந்து சென்னை, இன்னைக்கு தொண்டை மாநிலம், தொண்டை நகர்னாவே, தொண்டை நாடுனாவே அதுல சென்னை பெரும் பகுதி வகிக்கும். என்னைக்கு தான் அது மாநகரமா பார்க்குறோம், அன்னைக்கு ரொம்ப தொன்மை வாய்ந்த திருத்தலங்கள் நிறைந்த நாடு நகரம்னா அது வந்து சென்னை மாநகரம் தான். அதுல எல்லாருக்கும் மையப்பகுதி எல்லாருக்கும் தெரியும் மயிலாப்பூர், அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சது கபாலீஸ்வரர். ஆனா அங்க ஆதிகேசவ பெருமாளும் ரொம்ப 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 பெருமை வாய்ந்தவர். அந்த கோவில் கிணற்றிலே இவருடைய அவதாரம் நிகழ்கின்றது. இவரை வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கு சக்கரத்தாழ் ஒருத்தர், சங்கா இருந்து வந்த ஒருத்தர், இப்ப போன தடவை வந்து பொய்க பூதத்தாழ்வார் வந்து கதையின் அம்சமா பிறந்த மாதிரி இவர் வந்து பேயாழ்வார் வந்து ஃபுல்லா எதோட அம்சமா பிறக்கிறாருன்னா வாட்படை, கையில கிருஷ்ணபுரம் வச்ச வாட்படை அம்சமாக இவர் பிறக்கின்றார். இவர் அந்த கோவில் கணத்துல பிறந்து வளர்ந்து தொழுறாரு. இவருக்கு ஏன் பேயாழ்வார் பேருந்துச்சுன்னா, இவர் வளர்ந்து வரும் பருவத்தில் பெருமாள் கூட பேசுவார், நிற்பார், ஆடுவார், சந்தோஷமா இருப்பாரு. ரொம்ப, அதாவது உச்சத்துக்கே போவாராம். அது கோபமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் அப்படியே அதிர. அப்போ ஜனங்க போக வர்றவங்களாம் என்ன பார்ப்பாங்கன்னா, என்ன இவரா ஆடுறாரு, வேற பேய் மாதிரி இருக்காருப்பா இவரு. ஆனா நமக்கு தெரியாது அவர் பெருமாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு. மக்களுக்கு எல்லாம் தனியா பேசுறாரு. யாராவது வந்து கேட்டா கூட, இங்க ஒருத்தர் சித்தர் இருக்காரமே, யாரும் ஆழ்வார் ஒருத்தர் இருக்காரமே, யாரு அந்த பேய் மாதிரி பேசுவாரே, கத்துவாரே, அவரான்ற கேட்டு 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 பின்னாளில் இவருக்கு அதுவே பேயாழ்வாராக நிரந்தரமாக அவருக்கு பெயர் காரணம் வர ஆரம்பிச்சது. இவரு மூன்றாவது ஆழ்வார், பெருமைக்குரிய முதல் மூவர் ஆழ்வார். முதல் மூவர்னு சொன்னோம்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவரோட கதையை பத்தி முதல் இதுலயே நம்ம பார்த்துருக்கோம். அதுல போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு முந்தின பதிவு எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒருத்தர் தான் எல்லாருமே வந்து எல்லா ஆழ்வார்களுமே வந்து சிவனையும் இதுவும் பாடி இருக்கிறாங்க, பரவி இருப்பாங்க. ஆனா ஒரே பாடல்ல சிவத்தையும் வைணவத்தையும் பெருமாளையும் ஒரு சேர பாடியிருப்பார். இந்த பாட்டை பாருங்க. தாழ் சடையும் நீள் முடியும் பொன்மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டு அருவிப்பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து. இவரு பெருமாள்கிட்ட இருக்கிற நீள் முடியும் பார்க்கிறாரு, தாழ் சடையும் பார்க்கிறாரு. இது அப்படியே யாரோட ஒப்பிடுறாரு, சிவத்தோட ஒப்பிடுறாரு. பொன்னானும் தோன்றுமா சூழும் திரண்டு அருவி பாயும் திருமலை மேல். திருமலை மேலதான் நீ இருக்க, ஆனா எனக்கு எப்படி இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து, எனக்கு எப்படி தெரியுது, ரெண்டு சிவமும் நீயாதான் தெரிகிற, பெருமாளும் நீயாகத்தான் தெரிகிறாய்ன்னு அழகா ஒரு பாடல்ல அம்சமா இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அதோட இவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, பிறவி வினை தீரணுமா, பிரச்சனைகள் தீரணுமா, அவர் சொல்றாரு, திருவெக்கால குடிகொண்டிருக்கிற சொல்லிய வண்ணம் செய்த பெருமாளை போய் நீ இருக பற்றிக்கோ. இவர் சொல்றாரு, அது காஞ்சிபுரத்துல இருக்கு சொல்லிய வண்ணம் பெருமாள் கோயில். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல ஆழ்வார்ல. அது அந்த இது நம்மளோட வினைப்பயன் நீங்கிறதுக்கும் இவர் அழகா பாட்டு பாடியிருக்காரு பாருங்க. அந்த பாடலை இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நீ பெருமாளை இருக பிடிச்சுக்கோ, நீ வந்து யாகத்துல நிக்க வேணாம், குளிர்ல நிக்க வேணாம், மழையில நிக்க வேணாம், மலை மேல நிக்கிற கோயில் எதையும் பண்ண வேணாம். ஆனா இவரை நீ வந்து வழிபட்டனாவே உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு அழகா ஒரு பாடல்ல சொல்றாரு பாருங்க. பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டாம். எவ்வளவு அழகா சார். வெறுப்புடைய வெக்காவே சேர்ந்தானே மெய்மலர் தூய் கைதொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து. பொறுப்பிடையே நின்றும், மணல் மேலேயும் வேணாம், புனல்னா மழை தண்ணீர், அது குளிக்கவும் வேண்டாம், ஐந்து நெருப்பிடையே நிற்கணும். ஐந்து நெருப்புனா பஞ்சபூதத்துல நீ எங்கேயுமே காத்து ஆங்காயம் இது எதுவும் தமெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன சார், வெறுப்புடைய வெக்காவே சேர்ந்தாலை. அவர் சொல்றது திருவெக்கா சொல்லி ஒண்ணும் பெருமாளை தான் இங்க சொல்றாரு. அவரை நீ என்ன சொல்ல, மெய்மலர் தூய் கை தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து. அந்த நொடியே என்ன ஆகும், உன்னுடைய தீவினைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும், சுக்குநூறாய் உடையும், அனைத்தும் தீரும் சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் பெருமாளை பத்தியும் பாடினதும் இல்லாம சிவத்தை பத்தியும் பாடினதும் இல்லாம நமக்கு அவர் பல கோயில்ல மங்களாசாசனம் செய்து வழிபட்டுள்ளார். மங்களாசாசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம தூய தமிழ்ல அந்த மூலவரை பிரதிஷ்டை செய்து அர்ச்சனை பண்ணி வழிபாடக்கூடிய ஒரு இதுதான் வந்து மங்களாசாசனம். இவர் மட்டும் இல்ல, பல இவரோட காலத்துலதான் மொத்தம் 3 ஆழ்வாரமே ஒரு சேர ஒரு இடத்துல அந்த காஞ்சிபுரத்துல வந்து இருப்பாங்க. அந்த கதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இவங்களோட
பாட்டை கேட்டு பெருமாளே அங்கே இடமே இல்லை, ஒருவர் நிற்கலாம், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் சொல்லும்போது அங்கே அதுக்கப்புறம் இடம் இல்லைன்னு தெரிஞ்ச பெருமாள் இவர் பாடின பாட்டை கேட்டு ஓடி வந்து முட்டிட்டு நிற்கிறாராம். அவங்க அந்த அளவுக்கு அந்த தமிழ் பெருமை வந்து பெருமாளை இழுத்து வச்சு நமக்கு அருள் செய்யுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். ஸோ மார்கழி 8 திருவெம்பாவை திருப்பாவை நம்ம சிறப்பு தகவல் பேயாளரை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்தே நமக்கு அவங்களுக்கே சைவம் வைணம் ஒன்றுன்னும் போது நாமளும் அதை ஏற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா கடவுளும் கும்பிடலாம். என்ன பிடிச்ச கடவுளை அடிக்கடி போங்க, மற்ற கோவிலையும் அடிக்கடி பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா கடவுளும் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. யாரும் நம்மளை பழி வாங்கவும் மாட்டாங்க. நாம் செய்கிற பாவம் புண்ணியம் மட்டுமே நமக்கு